பொதுவாகவே வந்து கிராமங்களில் வீட்டுக்குள்ளே ஒரு கிச்சன் இருந்தாலும் வெளியே ஒரு கிச்சன் இருக்கும். வெளியே கிச்சனில் தான் இன்றைக்கி எங்கள் அம்மா தட்டாம்பயிரில் வந்து கஞ்சி வச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்க, நல்ல விறகடுப்பில் செய்கிற தட்டாம்பயிர் கஞ்சி கொதிச்சிட்ருக்கு. பாருங்க, ஆஹா, அருமையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் வேகணும்னா தேங்காய் பூ போட போகிறீங்களா? ஆமாம், தேங்காய் பூ. இது எங்களுக்கு வந்து இன்னைக்கு காலையில் ஃபுட்டு தான், காலையில் சாப்பாடு இது. கஞ்சி வச்சு சாப்பிட்றது, சுடுகஞ்சி வச்சு சாப்பிட்றதுலாம் நிறைய இடத்துல மறைஞ்சிட்டு வருது. பழைய பாரம்பரியமான உணவு இதெல்லாம். வெளியே கூலிங்கான கிளைமேட் இருக்கச்சுல நல்லா சுடுகஞ்சி இந்த மாதிரி நல்லா தேங்காய் பூ போட்டு தட்டாம்பயிர் போட்டு, தட்டாம்பயிர் மட்டும் இல்லை, பச்சை பயிர் போடலாம், காணம் போடலாம். தட்டாம்பயிர் கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு நெருங்கிட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தட்டாம்பயிர் கஞ்சி, சூடாக தட்டாம்பயிர் கஞ்சி வச்சுருக்காங்க. காலையில் சாப்பாடு இது தான். இது வந்து எப்படின்னா, என் பையனை பாருங்க எப்படி பார்த்துட்ருக்காங்க. தட்டாம்பயிர் வந்து நம்ம வந்து அந்த காலத்தில் அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். இப்போ வந்து அதிகமாக இது வந்து பயன்படுத்தலை. இதோட மருத்துவ குணங்கள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இது நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தோலும் நம்ம முடியெலாம் வந்து நல்லா ஷைனிங் ஆகும். ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை எல்லாத்தையும் வந்து இது எடுத்துரும். அதாவது சுகர் இருக்குல்ல, ரத்தத்தில் உள்ள சுகர், சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. விட்டமின் ஏ, பி, சி அதிகமாக இருக்குது. மெக்னீசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இதை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம தான் இதை மறந்துட்டோம். இதில் இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிட்ருக்கு. இதை வந்து தட்டாம்பயிரை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நான் கண்டிப்பாக இன்னொரு தட்டாம்பயிர் குழம்பு வைக்கிற வீடியோ கண்டிப்பாக போடுறேன். தட்டாம்பயிர் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம், அவிச்சு நல்லா தேங்காய் பூவெலாம் போட்டு தாளித்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதேமாதிரி பயிர் கஞ்சி வச்சும் குடிக்கலாம். இதை வந்து சில இடங்களில் காராமணி பயிர்னு சொல்லுதாங்க, சில இடங்களில் பெரும்பயிர்னு சொல்லுதாங்க. தட்டாம்பயிரை கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். நான் இன்றைக்கி தட்டாம்பயிர் கஞ்சி குடிக்க போகிறேன். வாங்க குடிச்சு காமிக்க உங்களுக்கு. இதில் வந்து தேங்காய் பூ போட்டிருக்காங்க, அதுபோக வெந்தயம் போட்டிருக்காங்க. மற்றபடி நம்ம அரிசி தான், சம்பா அரிசி இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் அரிசியும் ஓகே தான். பாருங்க, இது கலர் வந்து சிவப்பு கலரில் இருக்குன்னு யோசிக்காங்க. இது வந்து சாதாரண அரிசி தான், வெள்ளை அரிசி தான். இது வந்து இந்த தட்டாம்பயிரோட கலர் இறங்கியிருக்குது இதில், அதனால் சிவப்பு கலரில் இருக்குது. நல்ல சூடாக, நல்ல மழை பெஞ்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க. நல்லா சூடாக இப்போ கயிறு கஞ்சி குடிக்கிறது சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து துவையல் நல்லாயிருக்கும், எள்ளு துவையல்லாம் சூப்பராக இருக்கும். நமக்கு எள்ளு துவையெல்லாம் அரைக்க நேரம் இல்லை, வயிறு பசிக்க ஆரம்பிச்சு சாப்பிடும். சூடாக இருக்கு, ஆவி பறக்க அடி. ஆரோக்கியமான உணவு. ஆஹா, சுடுது இருந்தாலும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. நான் கேரளாவில் போய் இந்த கஞ்சி வீடியோ போட்டிருப்பேன் பாருங்களேன். கேரளா கோட்டயத்தில் வந்து ஒரு ஃபேமஸான கடை இருந்துச்சு. அந்த கடையில் போய் இந்த கஞ்சி குடிக்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த சேம் தான், இதே தட்டாம்பயிர் தான் போட்டிருக்காங்க. அவங்க நிறைய சைடிஷ் தருவாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும், அதனால சூப்பராக இருக்கும். காலையில் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் ரொம்ப வேலை ஈஸியான ஃபுட்டு. காலையிலே பூரி இந்த மாதிரிலாம் சாப்பிடாம இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? பாய்.